ரிப்போர்ட் நவ் சொந்தங்களுக்கு வணக்கம். நமது புதிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்செந்தூர் கோவிலில் சென்று தரிசனத்திற்கு நின்ற பொழுது சில உள்ளூர் புரோக்கர்கள் அவரிடம் ஒரு நிமிடத்தில் தரிசனம் செய்து வைக்கிறோம் என்று 4 நண்பர்களுக்கு 4000 ரூபாய் கேட்க அவர் ஜிபே மூலமாக தரிசித்து விட்டு நான் தான் அமைச்சர் இப்படி செய்கிறீர்களே என்று பிடித்துவிட்டு 5 பேர் 3 பேர் அதில் HRNC துறை பணியாளர்கள் என்றும் மேலும் ஒருவர் அர்ச்சகர் என்றும் இன்னொருவர் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் என்ற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. பலரும் இதை வரவேற்றுள்ளனர். நம்மை பொறுத்தவரையும் இது வரவேற்கத்தக்கதே. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, நானும் நீங்களும் கோயிலுக்கு போனால் மொபைலை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது மூலவரையும் சன்னதியும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ரைட்டு. பட் உள்ளுக்குள்ளே இது மாதிரி தவறுகளை நம்ம சொல்லக்கூடாதுன்னா, அதே சினிமா சூர்யா போகிறாரு, வீடியோ வருது, அமைச்சர் மகள் நடிகர்கள் போனால் வருது, நீங்களும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ அமைச்சராக இவர் 4 நாள் ஆனதுனால இவர் யாருன்னு தெரியல. இனிமேல் அடுத்த முறை இவர் பண்ண முடியாது. ஸோ இதை காரணமாக வைத்து எல்லோரும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகணும். சரி, இப்போ திருச்செந்தூருக்கு போனாருங்க. ஆனால் அதே திருச்செந்தூரில் இன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி 15ஆம் தேதி அன்னைக்கு 100 ரூபா ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறையுடைய ஊழியர், அவங்க தற்காலிகன்னு சொன்னாங்க, அவங்க தனியாக டிக்கெட்டு புக் அடித்து அதை பணத்தை கட்டுக்கட்டா 500 ரூபா கட்டாக எடுத்து தன்னுடைய பேக்கில் வச்சுக்கிற வீடியோ வந்த உடனே 25 லட்சம் ரூபா மோசடி செய்தார், சஸ்பெண்ட் செய்தார். நாங்கள் இதை பற்றி அவர் எதுவுமே செக் பண்ணாரான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஒர்க்கர் இதை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு எஃப்ஐஆர் முதல்ல போட்டு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். எப்படிங்க இந்து அறநிலைத்துறை பேரில் ஸ்பெஷல் தரிசன் டிக்கெட்னு போட்டுட்டு தனியார் பேக்கெட்டுக்கு போயிருக்காது ஒரு அதிகாரி, ஒரு ஆள் பண்ணியிருக்க முடியாது. அது முன்னாள் அமைச்சர் வரைக்கும் அந்த இது போகுதான்னு பார்க்கணும். ஸோ அடுத்தது இவர் இப்போ இதே நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு அங்கே என்னது சிற்றுண்டி சாலைன்னு நம்ம சொல்லணும், அவங்க பாஷையில் பிரசாத கடையில் போய் இது என்னைக்கு தயாரிச்சது, என்னைக்கு எக்ஸ்பைரின்னு கேட்டார்னு வீடியோ ஓடிச்சு. கோயிலுக்குள்ள பிரசாதம்னு கடைன்னு ஒன்று கிடையாதுங்க. பிரசாதம்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணது அந்த தரிசனத்தின் போது இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. ஒரு சின்ன பெரிய குண்டானில் இல்லை சின்ன அண்டாவில் சக்கரை பொங்கலோ இல்லை பெருமாளாக இருந்தால் அக்காரவடி செல்பாங்க, இல்லை மிளகு விட இந்த மாதிரி எதையோ பண்ணி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி கொடுக்க முடியுமே தவிர அதை விற்க முடியாது. ஸோ விற்கிறதுங்கிறதே முதல்ல தப்பு. அதுக்கப்புறம் அதில் FSC SSI இதெல்லாம் பார்ப்பீங்க. இடியாப்பம் பண்ணுறவனுக்கு பர்மிஷன் வாங்கணும்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் மட்டும் 40,000 பிரியாணி கடை, அவங்க எந்த FSSI ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. முதல்ல இந்த கடைகளே உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தலைவர் போனார் இல்லை சார் ரமேஷ், இவர் இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கிற ஸ்வீட் ஸ்டால் இப்போ பிரசாத கடையில் கணக்கில் விற்றதை விட அதிகமாக விற்றதில் 3.45 கோடி ஏமாற்றப்பட்டதுன்னு நாங்கள். என்ன சார் பிரசாத கடையில் 3.25 கோடி ரூபாய்க்கு கணக்கில் வராமல் ஏமாற்றிருக்காங்க. இதுக்கு எஃப்ஐஆர் போட்டிங்களா? யார் யாருக்கு தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா? தயவு செய்து தாவேகா ஆட்சிங்கிறது ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லி அமைச்சர்கள் அங்கங்கே எடுக்கிறாங்கன்னு சொன்னால் தயவு செய்து உங்கள் பொறுப்பை உணர்ந்து சரியாக பண்ணணும். நீங்கள் பிடிச்சிங்கன்னா முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. அந்த 15ஆம் தேதி 25 கோடி ரூபாய்க்கு 100 ரூபா டூப்ளிகேட் டிக்கெட் போட்டவங்களுக்கு போட்டிங்களா? இல்லை திருச்செந்தூர் போட்டிங்க? இது ராமேஸ்வரத்தில் போட்டிங்களா? ராமேஸ்வரம் கோயிலில் மொத்தம் 8 பெரிய சந்நிதிக்கு 8 அர்ச்சகர்களும் 28 துணை சந்நிதிக்கு துணை அர்ச்சகர்களும் இருக்கணும். அங்கே இருக்கிறது 3 அர்ச்சகர்களும் 8 பேர் தான் சொல்லி என் நண்பர் யானை ராஜேந்திரன் போட்ட வழக்கில் இந்து அறநிலைத்துறையை ஹைகோர்ட் என்ன வார்த்தை சொல்லிச்சுமா, இவர்கள் வெறும் வசூல் ராஜா வேலையை செய்கிறார்கள் நாங்கள். சரியா? இப்படிப்பட்ட இந்த நிர்வாகம். அடுத்தது திருச்செந்தூர் போனீங்களே சார், திருச்செந்தூர் கோயிலுக்கு HCL குரூப்பை சேர்ந்த சிவ்நாடார் அவர்கள் முதல்ல ஒரு 250 கோடியும் அப்புறம் ஒரு 150 கோடியும் கொடுத்தாங்க. அதை வச்சு பல்வேறு வேலைகள் நடந்து கும்பாபிஷேகம் நடந்தாச்சு. கும்பாபிஷேகம் நடந்து அடுத்த வாரம் போனவர்கள் மெயின் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற துர்கை சன்னதியில் பாதி வேலை ஆளுன்னு சொல்லி செய்திகள் பத்திரிகையில் வந்துச்சு. இப்போ மதுரை கோயிலில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் இருக்குது. இப்போ 4 நாள் முன்னாடி ஒரு தூண்லேருந்து அலங்கார விஷயங்கள் உடஞ்சிதுன்னு வருது. ஸோ இதையெல்லாம் தடுக்கணும். சரி, திருச்செந்தூருக்கே வருவாங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு ட்ரஸ்டியாக ஒருத்தர் இருந்தாருங்க. யார் தெரியுமா? போன மாதம் சென்னை ஹார்பர் தொகுதியில் அந்த தொகுதியின் திமுக வேட்பாளராக இருந்த முன்னாள் HRNC அமைச்சர் சேகர் பாபுவுடைய மகன்கள் வீட்டில் ரெய்டு போனாங்க.
அந்த மகன்கள் தலையன்ஸ்னு ஒரு கம்பெனி, அதில் இன்னொரு டைரக்டர் யாருன்னு பார்த்தால் அருள்முருகன் ஒருத்தர். அவரு தான் திருச்செந்தூருடைய ட்ரஸ்டி. இப்போ இந்த 100 ரூபா டிக்கெட்டாக இருக்கட்டும், இந்த தரிசனமாக இருக்கட்டும், இது எல்லா பணமும் சேகர் பாபு வரைக்கும் போனதுக்கு ஆதாரம் இருக்குது. அந்த 400 கோடியை எப்படி செலவு செஞ்சாங்கன்னு வெள்ளை அறிக்கை வேணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி கமிஷனராக முதல்ல ஒருத்தரை போட்டாங்க. அதாவது சொர்ணான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டார்கள். ஆனால் சில ஓசிச்சோறுகள் சொன்னாங்கன்னு அவங்கள மாற்றிட்டாங்க. நான் சொல்லலைங்க, அது திராவிடர் கழக வீரமணிக்கு அழகிரி மகன் கொடுத்த பேர் ஓசிச்சோரன். ஸோ இப்போ திருப்பி யாரை போட்டிருக்காங்கன்னா குமரகுரு ஐஏஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த குமரகுருபரன் யாருன்னால் இதற்கு முன்னாடி கார்பரேஷனில் இருந்தார். அதற்கு முன்னால் அவரே ஹெச்ஆர்என்சியில் இருந்தவர். அவர் ஹெச்ஆர்என்சி பீரியடில் இருந்தப்ப சட்டவிரோதமாக பல்வேறு வேலைகளை செய்தார்னு ஹைகோர்ட்டில் வழக்குகளில் கண்டிப்புகள் வந்தது. கார்பரேஷனில் எடுத்துக்கிட்டால் கக்கூஸில் 1450 கோடி ஊழல், பார்க்கிங்க்கு டெண்டர் விடாமல் இன்றைக்கி ஆண்டுக்கு 500 கோடி வசூல் பண்ணாமல் இருக்குது. அதுக்கு அடுத்தது முடிஞ்சு போன வேலைக்கு டெண்டர் விட்டு டெண்டர் டாக்குமெண்ட் வாங்க போனால் இதெல்லாம் முடிஞ்சு போன வேலைன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மீண்டும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு நமக்கு தெரியல. அந்த ஐஏஎஸ் அதிகாரி 2 நாள் முன்னாடி கோவில் திருப்பணிகளை அப்ரூவ் பண்ணுறதுக்கு பொறியாளர் லிமிட்டை டபுள் ஆக்கியிருக்கார். சார், கோயில் திருப்பணியை செய்ய வேண்டியது அறங்காவலர் குழு. ஹெச்ஆர்என்சிக்கும் அதுக்கு தொடர்பு இல்லை. எல்லா கோயிலுக்கும் அறங்காவலர் போடுங்க. பெரிய கோயிலாக இருந்தால் 5 அறங்காவலர்கள் போடலாம். அது எந்த கோயிலோ அந்த கோயிலுடைய ஆகமத்தின் வழியானவர்கள். சைவ கோயிலில் சைவரை போடணும், வைணவ கோயிலில் வைணவரை போடணும். வைணவர்னு உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்தந்த பாஞ்சராத்னா இல்லை இன்னொரு ஆகம்னோ வைக்கான சொன்னால் அந்த பிரிவை சேர்ந்தவனா. ஆனால் அந்த 5 பேரில் ஒருவர் கட்டாயமாக பெண்ணாக இருக்கணும், இன்னொருவர் பட்டியல் ஜாதி எஸ்சியாக இருக்கணும்னு இருக்கு. யாருமே இது 1959 எதிர்க்கல. ஆனால் ஹெச்ஆர்என்சிக்கில் இருக்கிற 90% அதிகமான கோயிலில் அறங்காவலர்கள் நியமிக்கப்படவில்லை. எனவே ஹெச்ஆர்என்சிக்கு அறங்காவலர்கள் போடுவதும் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்களை பற்றிய வெள்ளை அறிக்கை கொடுக்கறது தான் முதல்ல செய்யணும். அதை விட்டு அதனால அமைச்சர் செய்ததை வரவேற்கிறோம். திருச்செந்தூரை பற்றி எடுத்துக்கிட்டா அந்த கோயிலுடைய முக்கியமான சந்நிதிகளை அர்ச்சனை செய்வது துளு பேசும் போற்றிகள் எண்ணப்படுபவர்கள். அவங்க ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. அதற்கு அடுத்த லெவலில் சில அர்ச்சகர்கள். ஆனால் உள்ளூரை சேர்ந்த பரம்பரையாக இருக்கும் திருச்செந்தரர்கள் என்பவர்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க. அவர்கள் எந்த வருமானமும் இல்லாமல் பக்தர்களுக்கு உதவுவது சில பணிகள் செய்பவர்கள். அவங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு சட்டப்படியாக டோக்கன் கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி ஏமாற்றுவது ஒரு திட்டமிட்ட வேலை திமுக ஆட்சியிலேருந்தோ முன்னாள்லேருந்து தொடருது. ஸோ அமைச்சர் செய்துள்ள வேலை ஒரு நல்ல தொடக்கம். ஆனால் எல்லாரும் கேமரா எடுத்துகிட்டு போக விடணும். ஹெச்ஆர்என்சி துறை என்பது வெறும் மேற்பார்வை துறையாக மாறணும். கோயிலில் எந்த நேரத்தில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா நேற்றைக்கே இன்னொரு தீர்ப்பில் திரு அமைச்சர் இவர் திருப்பரங்குன்றம் போனப்போ அவருக்காக கோயில் நடை திறந்து வச்சதை கண்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்சி நல்ல துவக்கம் பண்ணியிருக்கார். பட் இது நல்ல விதத்தில் கொண்டு போகணும். கோயில்கள் நல்ல விதத்தில் அறங்காவலர்களால் நிர்வாகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.